ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த சைனீஸ் டிராமாவோட 4th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பாத்துருப்போம். நம்ம ஹீரோவுக்கும் கல்யாணம் நடந்த நாள் அன்னைக்கு நைட்டு அங்க உள்ள பெரிய ஹால் ஒண்ணு எரிஞ்சிருக்கும். அதுல நிறைய பேர் செத்துருப்பாங்க. அது இல்லாத மர்மமான முறையில 2 பேர் இறந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் எழுந்துச்சு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இதை கவனிச்ச நம்ம ஹீரோவுக்கு செம்மைய கோவம் ஆயிடுது. கல்யாணம் நேத்து தான் நடந்துச்சு, அதுக்குள்ள இங்க வந்து உன்னோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய திட்டி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதுவும் அவனுடைய ரூம்லயே தங்க வைக்கிறேன்ட்டு அந்த ரூம்ல தங்க வைக்க, அங்க அதுவும் இல்லாத ரூம் ஃபுல்லாவே லைட்டா இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஹீரோ நல்லா அந்த லைட் வெளிச்சத்துல தூங்கிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினால தூங்கவே முடியல. அந்த சமயத்துல அவங்க ஒரு லெட்டரும் எழுதி வைக்கிறாங்க. இந்த கேஸும் நான் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த கேஸும் சேமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோடதான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்களுடைய ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு லேடி அந்த ஆபீஸ்க்கு முன்னாடியே உட்காந்துருக்காங்க, ஒரு வயசான பாட்டி. அவங்கள பாத்துட்டு இது யாருன்னு கேட்க, இவங்க யாருன்னு உனக்கு தெரியலையா? அன்னைக்கு உன்னுடைய கல்யாணம் நடந்துச்சுல, அன்னைக்கு நைட்டு கூட ஃபேன்சி ஹால் எரிஞ்சிச்சு இல்லையா? அதுல இவங்க பையன் தான் எரிஞ்சிட்டாரு, அவருதான் தீ குளிச்சாராம், அதனாலதான் அந்த இடமே எரிஞ்சிருச்சான். அதனால கூட நம்ம ராஜமாதா ரொம்பவே கோவப்பட்டு இருந்தாங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டியை பார்த்துட்டு அவங்களும் மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டி ரொம்ப வயசானவங்களா இருக்காங்கல்ல, இப்ப அவங்களுக்குன்னு எந்த ஃபேமிலிக்கு மெம்பர்ஸும் இல்ல, இவங்க இப்ப தனியா தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு, அவங்க இறந்ததுல. அதனால இங்க ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு அவங்க ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் உள்ள கூப்பிடவே கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பாவமா போயிடுது. அதனால ஓடி போயிட்டு அவங்க கிட்ட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப தைரியமா இருங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க கையில பன் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை அவங்க கையிலேயே கொடுத்துட்டு, நீங்க இதை சாப்பிடுங்க, பசிக்கும், இங்கே இருக்கீங்கல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ள போக, அங்க அந்த ஆபீஸ்ல உள்ள சீஃபும் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு தைரியம் இருக்கு அந்த லேடியோட கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு? உங்களுக்கு யாருக்கும் தைரியம் இல்லைல்ல, என்னாலயும் அந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன் உள்ள வந்தவங்க இதை கேட்டுட்டு, சார் நான் அவங்கள பேசி அனுப்பி வச்சுட்டேன், அவங்க இங்க இல்ல, இப்ப வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்ட்டு எல்லாரையும் வழியை அனுப்பி வச்சுட்டு, இங்க வா என் பக்கத்துல வந்துட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு, எப்படி திரும்ப வந்தன்னு கேட்க, என்ன சொல்றீங்கிற மாதிரி அவங்க முழிச்சிட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலா சென் கூட குதிரையில போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பாத்திருந்ததல்ல, இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, தப்பா நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. இந்த பொண்ணு உயிரோட வர்றது கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அதனால அவர் அப்படி கேட்க நம்ம ஹீரோயினும் முழிக்கிறாங்க. இது அவங்க ஃப்ரெண்டுக்கு நல்லா புரிஞ்சிடுது. ஆனாலும் அப்படியே பேச்ச மாத்தி விட்டுட்டு, இல்ல அந்த லேடி திரும்பவும் எதுக்காக இங்க வந்தாங்க, அந்த கேஸ் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், நான் அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே அங்க மத்த ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம ஒரு ஃபேமிலியோட கேஸ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த செகண்ட் மாஸ்டர் இறந்து போனத, அத நம்ம இதுக்கு மேல் கொண்டு யாருமே விசாரிக்க கூடாது, அது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க யாரும் க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வர, அதுக்கு உண்டான ப்ரூஃப் கிடைச்சிருச்சுன்னு என்கிட்ட வந்து எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? இனிமேல் அந்த கேஸுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்ட்டு அந்த சீஃப் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்கதான் இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறேங்கிறதுல இருக்க முடிவுல இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க பேச வந்தாலும் கூட அவர் கண்டுக்காம, சரி போதும் போங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் யான்ஷி கிட்டேயும் வர, யான்ஷி அந்த கேஸ பத்தி நான் விசாரிக்கிறேன்னு சொல்ல வராங்க. ஆனா அவர் கண்டுக்காம, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணி சீக்கிரமா என்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஏதோ சொல்லணும்னு பாக்குறாங்க, ஆனா சொல்லவே விட மாட்டேங்கிறாரா. இதை கவனிச்சா அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏய் யான்ஷி, உனக்கு ஞாபகம் இல்லையா, ஷென் வீட்டுல லஞ்சுக்கு போகணும்ல, உன்னை ஷென் கூப்பிட்டாருல, நம்ம லஞ்சுக்கு போலாமா, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த சீஃபும் பயந்துடுறாரு. முதல்ல லஞ்ச் முக்கியம், முதல்ல நீங்க போயிட்டு 2 பேரும் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறமா ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம், நீங்க இப்ப கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே அங்க இருந்து ஓடியே போயிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த ஃபேன்ஸும் ஹால்க்கும் வர, அது இப்ப சரி பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த ஹால்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ண, அங்குள்ள கார்ட்ஸ் எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. நீங்க உள்ள போக கூடாது, உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்கன்னு சொல்ல, ஏன் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறீங்க, நாங்க கவர்மெண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கோம், எதுக்காக நீங்க எங்களை விட மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறதுக்கு, நீங்க உள்ளவெல்லாம் போக முடியாது, யாரையுமே நாங்க உள்ள விட போறது இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு,
ஒரு கோல்டு காயினை எடுத்துக்காட்ட அவனுக்கு 2 பேரும் பல்ல இழிச்சிட்டு அந்த காயினை வாங்கி வச்சுட்டு நீங்க இப்ப உள்ள போலான்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறானுங்க. அவங்க 2 பேரும் உள்ளேயும் போயிடுறாங்க. அங்க உள்ள போயிட்டு அந்த கிளப்ல தலைவின்னு ஒரு லேடி இருப்பா இல்லையா, உங்க கிளப்ல மியூசிக் வாசிக்கிற பொண்ணு வெளியே போயிட்டு இறந்திருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு எப்படி வெளியே போனா, உங்க பெர்மிஷன் இல்லாத எப்படி வெளியே போனா, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் போனாலன்னு கேக்குறதுக்கு அவங்களும் ஆமா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தா, அந்த செகண்ட் மாஸ்டரும் இந்த பொண்ணும் விரும்பி இருக்காங்க, அவங்க 2 பேரும் வெளியே அவுட்டிங் போறதுக்காக 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, சரி லவ்ல இருக்கிறவங்கள எதுக்கு பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக நானும் அவங்கள அனுப்பி வச்சேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இங்க இருந்து போனாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரும்னு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருந்தவங்க போல இருக்கு. ரொம்ப அழுது சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப சரி இதுக்கு மேல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்ப, அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த லேடியோட முகம் வேற மாதிரி மாறுது. இப்ப இந்த லேடிக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒரு சம்பந்தமும் இருக்கும் போல இருக்கு இந்த கொலையில. அதனால அவங்க முகமும் மாறுது. அவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்க அடுத்த ரூம்குள்ள போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த சீஃபோடைய அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க அங்க போன உடனே நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் இங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்தேன், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு, அது இல்லாத இப்ப நேத்து தானே ஷென்னோடைய ஒய்ஃபா அவன் பார்த்தான், அதனால ஷென்னோட ஒய்ஃப்னு நான் உங்களை கூப்பிடட்டுமா இல்ல பழையபடியே யான்ஷின்னு கூப்பிடட்டுமான்னு கேக்குறதுக்கு, பிரதர் நீங்க எப்பயுமே என்னை யான்ஷின்னு கூப்பிடுங்க, இப்படி என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அவனும் கம்ஃபர்டபுள் ஆயிட்டு அந்த கேஸ பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றான். இந்த ஹாலுக்கு பக்கத்துல நிறைய ஹால் இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் நிறைய பொண்ணுங்க காணாத போயிருக்காங்க, கிட்டத்தட்ட 17 பொண்ணுங்க வரைக்கும் இப்ப வரைக்கும் காணாத போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம யான்ஷிக்கு ஷாக்கா இருக்குது. என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா இங்க இப்ப வரைக்கும் 15 பெண்களை பத்தின விஷயங்கள் ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கு, இன்னும் ஒரு 2 பெண்களை பத்தின விஷயம் வெளியவே வரல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இதுல பாரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கேன், இதெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்ட, அதுக்கப்புறம் அந்த பெண்களுடைய போட்டோஸ் எல்லாம் டிரா பண்ணி வச்சிருந்திருக்காங்க, அதெல்லாம் எடுத்து காட்ட, அதுல ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் அந்த லேடிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதே போல எல்லா பெண்களுமே போட்டிருக்காங்க, அந்த பெண்கள் மட்டும்தான் காணாதையும் போயிருக்காங்க. அது இல்லாத அந்த பெரிய பெரிய ஹால்ல எல்லாம் அவங்க மியூசிக் வாசிக்கிறவங்களா இருந்திருக்காங்க, அவங்க அபிஷியலா அரண்மனையில ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட அவங்க ஆல்ரெடி நட்புறவுல இருந்திருக்காங்க, அதனாலதான் இந்த லேடிஸ் எல்லாம் இறந்தும் போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு, நீ இந்த ரிப்போர்ட்ஸ் இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி எழுதி கொடுக்குற, அப்புறம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாத, உன் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அந்த ஃபேன்சி ஹால்குள்ள பிரச்சனையை அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ அதுல தலையிடவும் வேண்டாம், நம்மளுடைய விசாரணை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அங்க இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்க அந்த சமயம் ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட் அவங்க ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பேரும் அங்க வராங்க. இவங்கள பார்த்த உடனே குதிரையை நிப்பாட்ட நம்ம ஹீரோயினும் திரும்பி பாக்குறாங்க. ஷென்னை பார்த்த உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யான்ஷி கிட்ட சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஷென் கிட்ட சொல்லிட்டோம் கிளம்பிட. ஷென்னும் முறைச்சு பாத்துக்கிட்டே, என்ன நீ காலையில என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த கேஸ விசாரிச்சு எல்லா குற்றங்களையும் வெளியே கொண்டு வர போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த, நான் கூட ஏதாவது நீ கண்டுபிடிச்சிருப்ப, நான் அதை செக் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா நீ என்னடனா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற, அதுவும் யார் யாரு கூடயே சுத்திக்கிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்ட்டு கேக்குறதுக்கு நம்ம யான்ஷிக்கு கோவம் ஆயிடுது. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் யாரு கூடயும் பேசிக்கிட்டு இருக்கல, அவர் யாருன்னு தெரியுமா, இந்த சிட்டியே லீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்டதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுவும் இந்த கேஸ பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த சிட்டியை அவன் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ட்டு நக்கலா சென் கேக்குறதுக்கு, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவரை பத்தி, அவர் இது வரைக்கும் ராஜாமாதா கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கினது கிடையாது, இது வரைக்கும் அவர் ரிவார்டு தான் வாங்கியிருக்காரு, அரண்மனையில திருடு போனதை கூட அவரு தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படின்ட்டு சொல்ல, அப்ப அசிஸ்டன்ட்டுக்கு கோபமாயிடுது. நீங்க என்ன அவன் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் கண்டுபிடிச்சதுலயே பாதி பொருள் காணும்னு தானே சொல்லிக்கிட்டாங்க, அவனும் ஜலசாயி பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோவும் அதெல்லாம் சரி அவன் கூட அப்படி என்னத்தான் பேசிட்டு வந்தேன்னு கேக்குறதுக்கு, நான் அந்த லியாங் செகண்ட் மாஸ்டர் இறந்து போனார் இல்லையா, அந்த கேஸ பத்தி தான் நிறைய விசாரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஒரு காவலாளி ஓடி வந்துட்டு நம்ம ஷென் கிட்ட, தளபதி உங்களை அந்த செகண்ட் மாஸ்டர் லியாங் இறந்து போன கேஸ்ல விசாரிக்கிறதுக்காக அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு சீரியஸா சொல்ல, இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கும் வந்துட,
அந்த இடத்துல ஒரு லேடி தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு போறான். ஷென் அவங்கள பார்த்த உடனே வணக்கம் சொல்ல, ஆனா அந்த லேடி டைரக்டாவே கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேஸ் எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாகணும், நீ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே, அதனாலதான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ராஜம்மா தான் இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க தானே இந்த கேஸ் அவங்க கிட்ட கொடுத்தாங்க, அவங்க கிட்ட நீ இன்னும் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஷென் வந்துட்டு நான் ஆல்ரெடி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ளூ கிடைக்க வேண்டியது இருக்கு, நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றதுக்கு. ஆனா அந்த லேடி நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ உங்க அப்பாவை மாதிரி சைலண்டா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க, நிறைய உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, ஆனா இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. ஆனா இருந்தாலும் இல்ல அப்படிலாம் இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து அப்படியே அசிஸ்டன்ட் கிட்ட போக, அசிஸ்டன்ட் இருந்துட்டு நீங்க இதை விசாரிக்க ஆரம்பிச்சீங்கல்ல, அதனாலதான் இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்குது, அதனாலதான் அவங்க எக்ஸ்பிளைன் கேட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவங்களுக்கும் புரிய வருது. இருந்தாலும் நான் இந்த கேஸ விடுறதா இல்ல, இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் கரெக்டா பண்ணுவேன், நான் போற வழி கரெக்டா தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட, இந்த அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாத முடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். உள்ள அந்த லேடி ராஜமா தான் உன்னை ஆல்ரெடி நம்பிக்கிட்டு இருக்காங்க, நானும் உன்னை நம்புறேன் தான், ஆனா நீ அந்த அளவுக்கு ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறியன்னு எனக்கு தோணுது. எதனால நீ இவ்வளவு ஸ்லோவா இருக்க? ஒருவேளை இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதனால உனக்கு இந்த கேஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வெளியே இருந்துகிட்டே மாஸ்டர் இன்னும் 5 ஜோடி சடலங்கள் கிடைச்சிருக்கு நமக்கு, சேம் அதே போல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீரோவும் இன்னும் பாருங்க இந்த கேஸ் இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போகுது, முடியறதுக்கு உண்டான வழியே இல்லாத போய்கிட்டு இருக்குது, நான் எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியும், இந்த கேஸ் கூட சேம் அந்த லியாங் செகண்ட் மாஸ்டர் இறந்து போனார் இல்லையா, அதே போலதான் இருக்குது, அதையும் நான் விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பவே நம்ம ஹீரோயின் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டெட் பாடியில முதல்ல ஆண்களுக்கு இதயத்தை தோண்டி வெளியே எடுத்திருந்திருக்காங்க, பெண்களை முகத்தெல்லாம் கீறல் போட்டு கொண்டிருக்காங்க. அதுவும் இது லாஸ்ட் மந்த் தான் நடந்திருக்கு. இது ஆல்ரெடி வேற இடத்துலதான் புதைச்சு வச்சிருந்திருக்காங்க, அதை இப்பதான் இங்க கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு டவுட் பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சீஃபோட அசிஸ்டன்ட் இதை நின்று கேட்டுட்டு தான் இருக்காரு. அது இல்லாத இந்த மண்ணோட வாசனை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், ஆனா இது டிஃப்ரெண்டா இருக்கு, ஏதோ ஒரு மிஸ்டீரியஸா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதை பத்தி எல்லாம் என் மாஸ்டர் நிறையவே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்டும் நீயும் உன் மாஸ்டர் மாதிரி பிரில்லியன்ட் ஆயிட்ட, நீ ஒரு ஜீனியஸ் தெரியுமா, எவ்வளவு விஷயங்களை நீ கண்டுபிடிக்கிற தெரியுமா, ஆனா உன்னைய சின்ன போஸ்ட்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, என் மாஸ்டரை விட பெரியாதை வேற யாருமே கிடையாது, அவங்க கூட நானும் டிராவல் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சடலத்தை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப கெட்டு போன மாதிரி எல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு, இது நடந்து ஒரு 6 வருஷமாவது இருக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த கில்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் போல இருக்கு, அதனாலதான் ஒரு ஆணுடைய நெஞ்சில இருந்து அந்த இதயத்தையும் எடுத்துட்டு பெண்ணையும் இந்த மாதிரி முகத்துல எல்லாம் கீரெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்களால தானே இதெல்லாம் பண்ண முடியும், இதை கொலை பண்றது ஒரு ஆணாதான் இருக்கும்ட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, அது கிடையாது, இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு உமன் தான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, எப்படிமா சொல்ற, எதை வச்சு நீ சொல்றங்கிறதுக்கு, ஒவ்வொரு பொண்ணுங்களும் இறக்குற டைம்ல அவங்க முகத்துல உள்ள கீரல்களை பாருங்களேன், அவங்க உயிரோட இருக்கக்குள்ளதான் அந்த கீரல்களை போட்டிருக்காங்க, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அந்த லேடி, அவங்களுடைய பயத்தை யூஸ் பண்ணி அந்த முகத்துல எல்லாம் கீரல் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு உமன் ஃபேஸ பிடிக்கல, அவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயங்களும் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனாலதான் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு காரணத்துக்காக தான் இவங்க கொலை பண்றாங்க, இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஷென் அங்க வந்துடுறான். ஷென் நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சு இழுத்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் கையை பிடிச்சு இழுத்துட்டு போனீங்கன்னு கேட்க, பிடிச்சிட்டு இருந்த கையை எடுத்து விட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் அவன் கையை பாக்குறான், அவங்க ஏற்கனவே சடலத்தெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல இருந்த மண்ணெல்லாம் அவன் கையில ஊட்டி இருக்குமா, அதெல்லாம் தொடச்சுக்கிட்டு, நீங்க இதுக்கு மேல இந்த கேஸ விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், ஆல்ரெடி அரண்மனையில இருந்து ஒரு லேடி வந்தாங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இதை நீங்க தான் விசாரிக்கணும், மத்தபடி ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சோ நான் அதை விசாரிச்சுக்கிறேன், உன் வேலை என்னவோ அதை பாரு
அப்படிங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு, எங்க போறோம் எதுக்காக போறோம்னு கேட்டுட்டே வந்துகிட்டு இருக்க. ஹீரோ முன்னாடி போயிடுறான், இவங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தவங்க அங்க ஒரு லேடி சஸ்பீஷியஸா இருக்காங்க. அவங்கள நம்ம ஹீரோயினும் பாத்துறாங்க. நான் சைட்ல தான் பாக்குறாங்க. பாக்கக்குள்ளேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த லேடிக்கும் இந்த மர்டருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு போல இருக்கே. நம்ம போட்டோஸ்ல பார்த்தோமே அதே ஜட மாதிரி போட்டிருக்காங்க. அது இல்லாத அவங்க கையில சேம் பேட்டர்ன்ல ஃபேனும் வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு டவுட்டா இருக்கேன்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ இப்ப வரியா இல்ல இங்கேயே விட்டுட்டு போண்டுமா, அந்த ஹெட் உனக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவான் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, நம்ம முதல்ல எங்கதான் போறோம்னு கேக்குறதுக்கு நீ முதல்ல வான்னு சொல்லிட்டு குதிரையில தூக்கி உட்கார வச்சுட்டு நம்ம ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கு தான் போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோவும் ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம யான்ஷிய பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கும் போயிட, அங்க ஹெட் தான் இருக்காரு. அவர் பார்த்த உடனே செம்மையா பயந்து போயிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும் ஓடி வராங்க. அப்ப நம்ம ஹீரோயினை முறைச்சு பாத்துக்கிட்டே, இப்ப புதுசா கொலை நடக்கிறது இல்லையா, அந்த கேஸ் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது, நாங்க தான் பாப்போம். ராஜமாதாவே எங்களுக்கு அந்த கேஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் இன்வால்வ் ஆக கூடாதுன்ட்டு முறைச்சு பாத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. ஹெட்டும் என்ன பார்த்து பயந்துகிட்டே ஓகே நாங்க இனிமேல அந்த கேஸ பத்தி விசாரிக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துகிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் எல்லாம் எழுத வேண்டிய வேலை இருக்குது, இந்த பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹெட்டா இருந்துட்டு யான்ஷி நீ போ தளபதிக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ற வேலையை பாரு, அவருக்கு சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. உடனே ஷென்னும் அங்க இருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே யான்ஷியும் ஓடி வந்துகிட்டு இருக்க. அவளுடைய ஃப்ரெண்ட் ஓடி வந்துட்டு, இந்த உனக்கு இன்னொரு கேஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், இத பாருன்னு சொல்லி கொடுக்க, அவங்க அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு குதிரை கிட்ட நிக்க. அப்ப ஷென்னுடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் எந்தெந்த கேஸ எங்கெங்க விசாரிக்கிறாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த கேஸ விசாரிச்சு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து ஷென் கிட்ட கொடுக்க, அதை நம்ம யான்ஷி கிட்ட தூக்கி போட்டுட்டு நீ எங்கெங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சிருக்கன்னு பாரு, இதுல எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதையும் கொடுக்க, அவங்களும் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பரவாயில்லையே ஏன் கேஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்களும், நான் உங்க கூட வரமாட்டேன், நான் இந்த ஆபீஸ்ல ஜஸ்ட் கேசஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணி வைக்கிற பொண்ணு தானே, அதனால உங்க கூட எல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப யார் கூட தான் வருவேன்னு கேக்குறதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்டே கேக்குறாங்க, நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அச்சுச்சோ அப்படியே என் கூட எல்லாம் நீங்க வரக்கூடாது, நீங்க மாஸ்டர் கூட தான் வரணும்னு சொல்ல, இல்ல எனக்கு அவங்க கூட எல்லாம் போறதுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அசிஸ்டன்ட புடிச்சு கீழே இழுத்து தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த குதிரையில ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம ஷென்னோட ஆபீஸ்க்கும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த இறந்து போனவங்களுடைய அந்த கிளிப்ஸ் பின்னு இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் செக் பண்ணி அது எந்த வருஷத்துக்கு உண்டானது, எப்படி எங்க தயாரிச்சது, இதெல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணி வைக்க வேண்டிய வேலை போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. அந்த பேட்ச் பார்த்துட்டு இந்த பேட்ச் வந்து ஒரு துணிக்கடையோட பேட்ச், இது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு இந்த கடை, அந்த கடையோட பேட்ச் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு பேட்ச் அதே போல இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு அது டூப்ளிகேட் மாதிரி இருக்கு, அந்த கடையோட பேட்ச் கிடையாது அப்படிங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கு, ஒரிஜினலுக்கும் போலிக்கும் 1000 வித்தியாசங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஷென் இருந்துட்டு இந்த க்ளோத்ஸ பாரு, இந்த க்ளோத்ஸ்ல உனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்களும் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல நிறைய விஷயங்களை அவங்களும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது ஆரம்பத்துல தைக்கிறதுக்கு ஆரம்பிச்ச துணிகள், இது வந்து லேட்டஸ்டா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கடையே இங்க இல்ல, அந்த கடையும் அப்பவே கேபிட்டல்ல இருந்து காலி பண்ணி போயிருந்திருக்காங்க வேற ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக. அந்த கடையை ஆரம்பிச்ச உடனே அந்த துணிகளை அரண்மனைக்கு தான் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அரண்மனையில எல்லாருக்குமே ஃப்ரீயா அதுவும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த துணிகள்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. அதுல உள்ள பேட்டர்ன்னு பார்த்தா ட்வின்ஸ் ஃபிஷ்குள்ள பேட்டர்ன் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இது ஆரம்பத்துல இத அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஷென் இருந்துட்டு அந்த கடையோட இன்ஃபர்மேஷன்லாம் நிறையவே ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல இருக்குது, நீ போயிட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல, யான்ஷியும் ஹீரோட அசிஸ்டன்டும் 2 பேருமே தேடுறதுக்கு உள்ள போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஆபீஸ்லன்னு பார்த்தா அங்கன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, வேலைகள்லாம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்குது, ரொம்ப பதட்டமா வேற இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம யான்ஷியும் என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு ஆளை பிடிச்சு கேட்டுட்டு இருக்க, யான்ஷி நீ வந்துட்டியா, லாட பிடிச்சிட்டு போயிட்டாங்க தெரியுமா, அங்க அரண்மனையில நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு,
இந்த சூசைடு கேஸ யார் தான் விசாரிக்கிறாங்க, தேவையில்லாத அதை விசாரிச்சு பெரிய பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, அரண்மனையில அந்த பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பெரிய இஷ்யூவா சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு பயமா இருக்கு. அதனால சரி இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடுறதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.